குட் மார்னிங் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம வேலெட்டில் எப்படி டாப்அப் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்பார்க் ரெடீம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் மணி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் காட்டும். ஆப்ஷன் 1 அண்ட் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 1 நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ பேமெண்ட் நீங்கள் எப்படி பண்ணாலும் 2% பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் அந்த பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் இது வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 2ல் காப்பின்னு அந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த யூபிஐ ஐடி காப்பி ஆனோடனே நீங்கள் உங்கள் பேமெண்ட் கேட்வே லைக் ஃபோன்பே, ஜிபே, எந்த பேமெண்ட் கேட்வேயாக இருந்தாலும் அந்த இதில் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு நீங்கள் எடுத்து இந்த அப்லோட் ஸ்க்ரீன்ஷாட்டுன்ற இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு அந்த பேமெண்ட் இது வந்துட்டு என்ன ப்ராசஸிங்கில் இருக்குது, இல்லை அப்ரூவ்டா, டிக்ளைன்டா, ப்ராசஸிங்கா அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். நாங்கள் நோட்ஸில் மென்ஷன் பண்ண மாதிரி 15 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த பேமெண்ட்டை வந்துட்டு நாங்கள் அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவோம். அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டேஸில் மார்னிங் 9:30 ஈவினிங் 6:30 நீங்கள் இந்த இது ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த 15 மினிட்ஸ் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். அப்படி இல்லை நான் அஃபிஷியல் டைம் இல்லை லீவ் டேஸில் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன் 1 வந்துட்டு செலக்ட் பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் வேலெட்டை வந்துட்டு டாப்அப் பண்ணிக்கலாம்.